Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2012 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புவனகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய மனைவியும் சேர்ந்துதான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க பேர் ஸ்ரீ கல்யாணி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த சம்பவம் அவங்களுக்கு தாங்க நடந்திருக்குது. இது கொஞ்சம் பெரிய சம்பவமா தான் இருக்க போகுது. வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கறத தெளிவா பாத்திரலாம். நம்மளுடைய புவனகுமாரும் சரி ஸ்ரீ கல்யாணியும் சரி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமன் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முறைப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முறைப்பெண் தான் ஸ்ரீ கல்யாணி. அதனால அவங்க வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே சம்மதம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா வாழணும், இந்த குடும்பமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க 2 சைட்லயும். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா படிப்பு விஷயத்துல ரொம்ப இதா இருக்கிறாங்க. சரி, நம்ம படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு செட்டில்மெண்ட் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளாடியும் பேசி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தாங்க இவங்க லைஃப் அழகா ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய புவனகுமாருக்கும் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தாய் மாமன் முறையில ஒரு மாமா இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க. அந்த சம்மர் லீவ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க மாமா வீட்டுல போய் கிட்டத்தட்ட 1 வாரம் நின்றுகிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க தாய் மாமாங்கிறவரு ஒரு கிராமத்தோட சேர்ந்திருக்கிறாரு, அம்மாவுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி இவங்களுடைய லைஃப் அழகா போயிட்டு இருந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அவங்க தாய் மாமா வீட்டுக்கு போய் 1 வாரம் நின்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மர் வெக்கேஷன் அந்த லீவ்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணன், அதாவது நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணியுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய தாய் மாமா வீட்டுக்கும் போறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு நம்மளுடைய புவனகுமாருக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைங்க. அவர் முறைக்கு சித்தப்பா, அதனால எப்ப வேணாலும் அவருக்கும் போய்க்கலாம். ஆனா அவர் அந்த டைம்ல போகலைங்க. சரி, நம்மளுடைய மாமா வீட்டுல போய் கொஞ்ச நாள் நின்றுட்டு வரலாம், 1 வாரம் நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க போறாங்க. அங்க போய் சேர்ந்துடுறாங்க. அன்னைக்கு இவங்க போய் சேரக்கூடிய நேரம் ஒரு மத்தியான வேலை. அந்த மத்தியான வேலையில என்ன நடக்குது அப்படின்னா சாப்பாடுலாம் முடிச்சிடுறாங்க. ஜாலியா நைட் ஒரு 11:30 மணி வரைக்கும் அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மாமாவுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஒரு மகள் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசான பொண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு மகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 8 வயசு தான் ஆயிருக்கு. அவங்க பெரிய பிள்ளை கூட ஆகல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். அவங்களுக்கு அங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியான குடும்பம் கூட சொல்லலாங்க. அவங்களுக்கு அங்க சொத்து பத்துன்னு சொல்லி கொஞ்சம் இயற்கை காட்சி நிறைந்த மாதிரியான இந்த தோட்டத்துறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க மாமாவுக்கு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய மூத்த பெண், அத்தையுடைய மகள் மூத்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தான் நாங்க எல்லாரும் குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லி இந்த கிணத்துடைய கதையை பேசுறாங்க. ஏன்னா மறுநாள் காலையில இவங்க குளிக்க போறதுக்கான ஒரு ஐடியாவை நைட்டே போட்டு வைக்கிறாங்க. அப்படி போட்டு வைக்கும்போது சரிம்மா நம்ம நாளைக்கு காலையில அந்த மாதிரி அந்த கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இவங்களும் தூங்க போயிடுறாங்க. இவங்களும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்கும் அவங்க வீட்டுல வந்து இந்த கிச்சன் வேலை நிறையவே இருந்துட்டு இருக்கும். அதாவது அவங்க மாமாவை வேலைக்கெல்லாம் போவாரு, அந்த மாதிரி ஆட்களை வந்து வேலைக்கு விடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான். கொஞ்சம் பண்ணையார் மாதிரிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால அவரு போயிடுவாரு. அவருக்கான சமையல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு கிட்டத்தட்ட 11 மணிக்கு தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த துவைக்கக்கூடிய துணியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த கிணத்து பக்கம் போய் குளிக்கிறது வழக்கங்க. அப்படிதாங்க அன்னைக்கு நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த டைமுக்கு இவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் குளிக்க போறாங்க அப்படின்னா, அந்த சின்ன பெண் இருந்தாங்க இல்லையா, ஒரு 8 வயசு பெண். அந்த பெண் எப்பவும் சரி அப்பா இருக்கிறார் இல்லையா, அதாவது நம்மளுடைய ஸ்ரீகல்யாணியுடைய மாமனார் கூட காலையிலே கிளம்பி போயிருமாங்க. அது குளிச்சு எடுத்து காலையில ரெடியாகி போயிடும். அவர் எங்க போனாலும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாரு. அப்படி அந்த பெண் போயிடுறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தையுடைய மூத்த மகள், அதன் பிறகு நம்மளுடைய ஸ்ரீகல்யாணி, அதன் பிறகு ஸ்ரீகல்யாணியுடைய அண்ணன் எப்பவுமே மொபைல்ல வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருப்பாராம். அதனால அவருடைய ரூம்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் தாங்க குளிக்க போறாங்க. அப்படி குளிக்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கும் தோப்பு, கிணறு எல்லாமே இருக்குதுங்க. ஆனா அங்க போய் குளிக்க முடியாது, தண்ணி இறைச்சிதான் குளிக்கணும். இது அப்படி இல்ல, படிக்கட்டு மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சுலபமா உள்ள இறங்கி குளிச்சுட்டு துணியெல்லாம் நம்ம துவைச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுட்டு தாங்க அங்கேயும் போறாங்க. அப்படி அந்த பட்டப்பகல் நேரத்துல கிட்டத்தட்ட 12 மணிக்கு அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அப்படி போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே இல்லைங்க. எப்பவும் சரி அந்த ஊரை சேர்ந்த ஆட்கள் ஒருத்தர் 2 பேர் அப்படி குளிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தடவை அவங்க நிக்கும் போது யாருமே இல்ல. அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்குது. ஒரு அமானுஷ்யம் கலந்து ஒரு நிழலாட்டம் கூட இல்லாத அளவுக்கு அப்படியே இருக்குது. அதுவும் பேர் அமைதியா இருக்குது. தென்னந்தோப்பு, வாழைமரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமான ஒரு தோட்டங்க அது. அந்த தோட்டத்துக்குள்ள யாருமே இல்லை. இவங்களும் அந்த ஊரை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தாதான் இந்த இடத்துல குளிக்க முடியும். நடந்தே தான் வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்னடா ஒருத்தருமே இல்லையே, என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சரி யாராவது வருவாங்க நம்ம குளிப்போம், நம்ம தான் 3 பேர் இருக்கோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமாட்டு கீழே போய் அந்த துணி துவைக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேல இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. அந்த கிணத்து பக்கத்துல இந்த பம்பு செட்டு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி அடிச்சு விடக்கூடிய பம்பு செட்டு, ஒரு பெரிய தொட்டி, தண்ணீர் தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டி பக்கத்துல அப்படி யாரோ உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நம்மளுடைய ஸ்ரீகல்யாணிக்கு தெரியுதுங்க. அதாவது தொட்டிக்கு உள்பக்கமா இருந்து எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலை அமைப்பு தெரியுது. அந்த தொட்டிக்கு உள்பக்கத்துல இருந்து அது அந்த தலை மாதிரி அப்படி தெரியுதுங்க. யாரோ உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு தான் இவங்களும் நினைக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுதான் இவங்க உத்து பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய அத்தை மகளான அந்த பொண்ணுகிட்ட இவங்க கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தொட்டில யாராவது குளிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா யாராவது வந்தா பகல் நேரத்துல குளிப்பாங்க, நிறைய பேர் குளிக்கிறது வழக்கம்தான், என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணும் கேக்குதுங்க. இல்லம்மா, யாரோ அங்க இருந்து எட்டி பாக்குறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, யாரோ குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கல்யாணியும் விட்டுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி நல்ல ஜாலியா குளிக்கிறாங்க. குளிச்சு எடுத்து அவங்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிடுறாங்க. துவைச்சு முடிச்ச துணியை ஒரு பக்கெட்ல வச்சு மேல எடுத்து கொண்டு வைக்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்ரீகல்யாணி தாங்க வர்றாங்க. அப்படி தூக்கி மேல கொண்டு வைக்கும்போது அத்தையுடைய மகளும் அங்க கீழே இருக்கிறாங்க. கிணத்துக்குள்ளாடி இருந்து அந்த குளிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த துணியை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது திடீர்னு அதே இடத்துல அந்த தொட்டிக்க உள்ள மறுபடியும் அந்த தலை மேல வருதுங்க. அதாவது ஃபுல்லாவே வருது. ஆனா தலை அந்த பக்கம் பார்த்து இருக்கிறது மாதிரி ஃபுல்லா கருப்பா இருக்குதுங்க. தலையில இருக்கக்கூடிய முடி வந்து தண்ணீர்ல இருந்து முங்கி எந்திக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த நபர் வந்து நம்மளதான் பாக்குறாரா, இல்ல அவருக்கு முடி மறைச்சு நம்மளை பார்க்கலையா, இப்படிங்கிறது மாதிரியான ஒரு யோசனையில அந்த இடத்த அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தலை அப்படியே மேல வந்துட்டு அப்படியே கீழே போகுதுங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல இவங்களுக்கு உண்மை புரியல. எவனோ நம்மளை குளிக்கிறத எட்டி பார்க்கறதுக்காக தான் இங்க இருக்கிறான் அப்படின்னு மனசளவுல நினைச்ச நம்மளுடைய ஸ்ரீகல்யாணி என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா கீழே போய் தன்னுடைய அத்தை மற்றும் அத்தையுடைய மகள் இருக்கிறாங்க இல்லையா, அங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ வந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொன்ன உடனே அவங்க அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே குளிச்சு முடிச்சுட்டாங்க, இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டாங்க, இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணணும். அதனால வேகமா 3 பேருமே மேல வர்றாங்க. அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி எதுக்கும் நம்ம ஒண்ணு பண்ணுவோம்,
அந்த ஏன்னா ஒரு சின்ன வரப்பு தாங்க இடையில இருக்கும், அந்த வரப்பை தாண்டி அந்த பக்கம் போய் அந்த தொட்டியில யார் இருக்கான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அத்தையும் வேக வேகமா இந்த மார்பு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டிக்கிட்டு மேல ஒரு டவல் எடுத்து போத்திக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த தொட்டியும் போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லைங்க. என்னடா இது, யாருமே இல்லையே, இவ என்ன சொன்ன, ஒருவேளை நம்ம இந்த பொண்ணு கீழே வந்த நேரத்துல அந்த ஆள் எந்திரிச்சு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கிட்ட வந்துடுறாங்க. இல்லம்மா அங்க யாருமே இல்லை, நான் சுத்தி சுத்தி பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நம்ம இங்கிறது போயிருவோம், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அமானுஷ்யமாட்டே இருக்குது இந்த இடம், யாருமே இல்லை, நம்ம 3 பெண்களை தள்ளி இந்த இடத்துல யாருமே குளிக்க வரல, இல்லைன்னா டெய்லி, அதாவது இவங்க டெய்லி குளிக்க போறது வழக்கம் தாங்க, அந்த டைம்ல எல்லாம் ஆட்கள் எப்பவுமே வந்துகிட்டும் போயிட்டும் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பயத்தோட தாங்க அவங்களும் அந்த இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. வேக வேகமா இவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அந்த தொட்டியை பார்த்துட்டே தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் அந்த தலை, அந்த பட்டா பகல், அதாவது கிட்டத்தட்ட மணி 1 மணி கிட்ட நெருங்கிடுச்சுங்க, அப்படியே மேல வருதுங்க. அத்தை அத்தை அங்க பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தவே அவங்க அத்தை டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த தலை சடக்குன்னு உள்ள போயிருதுங்க. அவங்க அத்தையும் பார்த்துடுறாங்க. ஆனா பக்கத்துல நிக்கக்கூடிய அத்தையுடைய மகளுக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியலைங்க. என்னம்மா என்னம்மான்னு அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேக வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது பாதி பண்ணாத பாதியாட்டு அங்கிருந்து வேக வேகமா அந்த துணி எடுத்துட்டு அங்கிருந்து நேர வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, இது என்னது அப்படிங்கிற ஒரு பயத்தோட வீட்டுல தாங்க உட்கார்ந்து மாத்தி மாத்தி இந்த கதையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மேல இருக்கக்கூடாது தட்டுக்க மேலதாங்க ஸ்ரீ கல்யாணியுடைய அண்ணன் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்தவர் கேட்கிறாரு, ஏன் என்ன ஆச்சு, என்ன பதட்டமா இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க பார்த்தோம்டா, ஆனா அது உண்மையிலேயே மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு கரும் உருவம் தான், அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போதே அவங்க அத்தை ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பையன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 23 வயசான பையன் லவ் ஃபெயிலியர்ல விஷமடித்து அந்த தொட்டிக்குள்ள விழுந்துதாங்க இறந்தும் போயிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நடுக்கம் ஏற்படுது. இருந்தாலும் அந்த இடத்துல சரி ஒருவேளை அதுவா இருந்திருந்தா பட்ட பகல் எல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தாங்க அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணிக்கு இருக்குது. சரி இதை போட்டு பெருசுப்படுத்தாதீங்க, அவங்க வேலையை பாருங்க, அதை மறந்துருங்க அப்படிங்கறது மாதிரி ஸ்ரீ கல்யாணியுடைய அண்ணனும் பேசிக்கிட்டு மாமனார் வீட்டுல அவருடைய பைக்கை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவரும் வெளியில சுத்துறதுக்காக அவரு போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியான வேளையில அவங்களுடைய மாமா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க அத்தைக்கு அதை சொல்லாம இருக்க முடியல. வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க மாமா, அதாவது என்ன அப்படின்னா ஸ்ரீ கல்யாணியுடைய மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் யாருமே அந்த பக்கம் குளிக்கிறதுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த அப்பந்தாங்க சொல்றாரு. இதை நேரத்தை நீங்க சொல்லக்கூடாதா, ஏன் இந்த மாதிரி சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இவங்க அத்தையும் கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இந்த மாதிரி ஆளு இறந்த விஷயம்லாம் தெரியும், அந்த தொட்டியில தான் இறந்து போனான் அப்படிங்கறது தெரியாது. இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் அந்த இடத்துல பட்ட பகலே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னா நான் சொல்லல, நீங்க குளிக்க போற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா நீங்க அந்த கிணத்துக்கு தான் போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறது மாதிரி அவங்க மாமனாரும் பேசுறாருங்க. ஏன் அப்படின்னா அங்க நிறைய கிணறுகள் இருக்குது, நிறைய தோப்புகள் இருக்குது, எந்த கிணத்துல வேணாலும் போய் குளிச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால நீங்க அங்கதான் போறீங்கன்னு எனக்கு தெரியாதுலாமா, அதனாலதான் நான் சொல்லல அப்படிங்கறது மாதிரி அவரு சொல்லி முடிச்சிடுறாருங்க. இப்படி இந்த சம்பவம் அந்த இடத்துல அப்படியே நடந்து முடிஞ்சிருதுங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் தங்கணும் அப்படின்னு போன நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி எதுக்காக இந்த 1 வாரம் போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கிணத்துல நீச்சல் அடிக்கிறது, அந்த ஜாலியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதே கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி 2 நாள் தாங்க தங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாணியுடைய அண்ணன் கேட்கிறாரு, ஏமா இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற, வந்திருக்கிறோம், இன்னொரு 4-5 நாள் கூட நின்றுட்டு போவோமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்கவே இல்லையாங்க. நம்ம இங்கிருந்து போயிடும், எனக்கு கொஞ்சம் பயமாட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவே அந்த இடத்துக்கு, அதாவது சித்தப்பா வீடு தானே நம்மளுடைய புவனகுமாருக்கும், அது சித்தப்பா வீடு அப்படிங்கறதுனால அவரும் தன்னுடைய காதலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அவரும் பைக் எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சரி நம்மளுடைய காதலன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால
சரி நம்ம 2 நாள்ல ஒரு 5 நாள் தங்கிட்டு போகலாம் அப்படிங்கறது மாதிரி பேசிடுறாங்க. காதலன் வந்து அங்க தங்குறதுக்காக வரல, பகல்ல மட்டும் நான் வந்துட்டு போறேன், எனக்கு டைம் பாஸ் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன்ல மெசேஜ் மூலமா கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாருங்க. அன்னைக்கு பகல் ஃபுல்லா அழகா ஓடி போயிருதுங்க. சரி 2 பேருக்குமே தனியா பேசுறதுக்கு எந்த இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணுல இவங்க பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்துடுறாரு, இல்லைன்னா அத்தை வந்துடுறாங்க, அத்தையுடைய மகள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தனிமையாட்டு பேச முடியல அப்படின்னு சொன்னோன்னா சரி நாங்க அப்படி இந்த ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய காதலியான ஸ்ரீ கல்யாணியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து புவனகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா வண்டி எடுத்துட்டு அப்படியே ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திக்கிட்டு போயிடுறாருங்க. சரி அவருக்கு தனியா பேசணும், அதுக்காக தாங்க போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இவங்க தனியா பேசுறதுக்காக ஸ்ட்ரைட்டா போய் நிக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னால இறந்து போனார் இல்லையா, அந்த நபருடைய பேர் வந்து மகேஷ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த நபருடைய வீட்டுக்கு முன்னாடி தாங்க இவங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்குது, ஆனா இவங்க ரோட்ல தான் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய புவனகுமார் அவர் வச்சிருக்கக்கூடிய பைக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. அந்த கல்யாணி அப்படிங்கிற பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பைக்குக்கு மேல அந்த சீட்டு மேல உட்கார்ந்துட்டு தாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த வீட்டுடைய ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அப்படியே எட்டி பார்க்கறதும் அப்படியே கீழே போறதும், எட்டி பார்க்கறதும் கீழே போறதும், இந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. யாருக்கு அப்படின்னா கல்யாணியுடைய கண்ணுக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய காதலனான அந்த புவனகுமாரை கூப்பிடுறாங்க. இங்க கொஞ்சம் வாங்க, என் கிட்ட நெருங்கி வாங்க, என் கிட்ட நின்று பேசுங்க. அந்த வண்டியில இருக்கக்கூடிய கண்ணாடியை அப்படியே திருப்பி வைக்கிறாங்க. எங்க அந்த சுவரை பார்த்து அப்படியே வைக்கிறாங்க, அந்த மதல் சுவரை பார்த்து அப்படி வச்சுக்கிட்டு இப்ப பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த தலை வர்றதை இப்போ புவனகுமார் வந்து கரெக்டா அந்த வண்டியுடைய மிரர்ல பாத்துடுறாருங்க. யாருடாது எட்டி எட்டி பாக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா அந்த காம்பவுண்ட் சுவரை எட்டி அவரும் பாக்குறாரு. அங்க யாருமே இல்லைங்க. என்ன அப்படின்னா இறந்து போன அந்த மகேஷ் அப்படிங்கிறவருக்கு 2 தங்கைகள் இருக்கிறாங்க. அதன் பிறகு அம்மா அப்பா இருக்கிறாங்க. தாத்தா பாட்டில இருந்து அது ஒரு பெரிய குடும்பம், தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆடு மாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத அவர் உள்ள எட்டி பார்க்கும் போதே பாத்துடுறாருங்க. பார்த்துக்கிட்டு டே மாட்டுடைய தலை தான் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நிக்க வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி, அதாவது அந்த வீட்டை சுத்தி தாங்க வரணும். அப்படி சுத்தி வரும்போது அந்த பக்கத்துல கொஞ்சம் இந்த அடர்ந்து போன மரக்காடுகள் தான், அவங்களுடைய சொந்த மரங்கள் வைக்கப்பட்ட ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க. அதன் பக்கத்தோட இவங்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது சைட்ல, அதுவும் பட்ட பகலுங்க, இது நைட்லாம் நடக்கல, பகல்ல நடக்குது. சைட்ல யாரோ அந்த பைக்குக்கு வேகத்துக்கு உள்ள ஓடுறத இவங்க பாக்குறாங்க. அந்த மரம்லாம் இருக்குது இல்லையா காம்பவுண்ட சுத்தி, அந்த காம்பவுண்டுக்கு உள்ளாடி யாரோ ரொம்ப வேகமா, இந்த பைக் எவ்வளவு வேகமா போகுதோ அதே வேகத்துக்கு ஓடுறத இவரும் கவனிக்கிறாரு, கல்யாணியும் கவனிக்கிறாங்க. 2 பேருமே கவனிச்சுக்கிட்டு யார் இப்படி ஓடுறது, சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் வேகமா அங்கிருந்து கிளப்பிக்கிட்டு போகவும் செய்துறாங்க. நேர வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி நம்ம இந்த இடத்துக்கு தான் போனோம், இந்த இடத்துல தான் பேசணும் அப்படிங்கிறது எதுவுமே பேசாம நாங்க ஊரை சுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது அண்ணன் கேட்கிறாரு, எங்கடா போனீங்க, எங்கெல்லாம் சுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுடைய புவனகுமாருக்கு வந்து ஓட்டவாய் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்காம அந்த உண்மையை சொல்லக்கூடியவரு டக்கு நாங்க அண்ணன் கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையும், அந்த பட்ட பகல்ல அந்த வீட்டு முன்னாடி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இங்க நடந்த அந்த சம்பவத்தை இதுவரைக்கும் புவனகுமார் கிட்ட யாருமே சொல்லல. ஏற்கனவே இந்த மாதிரி கிணத்தங்கரை பக்கம் குளிக்க போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி அங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அந்த இடத்துல அப்பந்தாங்க நம்மளுடைய கல்யாணியுடைய அண்ணன் வந்து எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்படி சொன்ன உடனே இவரு கேட்கிறாரு, அப்ப அங்க நாங்க போனது எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் அந்த பையனுடைய வீடு தான், அதாவது இறந்து போன அந்த பையனுடைய வீட்டுக்கிட்ட தான் நீங்க போயிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அங்க எதுக்கிட்டா போனீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா சத்தம் போடுறாரு. சரி ஒண்ணு இல்ல, நான் நீ கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனகுமார் அங்கிருந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. 40 கிலோமீட்டர் தான் அவரு பைக்ல போயிருவாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அத்தையுடைய மகள், அந்த இளைய மகள்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் அவங்க மாமா கிட்ட படுத்துக்கிடுவாங்க. ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால இவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு இவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. யாருக்கு? நம்மளுடைய கல்யாணிக்கு. யாரோ ஒரு நபர் வந்து இவங்கள வா, என் கூட வா, என் கூட வா
அப்படின்னு கூப்பிடுறது மாதிரியான ஒரு சத்தம் இவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. யாருடா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கனவுலே கண்முழிச்சு எந்திரிச்சு உட்காருவாங்க இல்லையா? அப்படி உட்கார்ந்து பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய அத்தை மற்றும் அத்தையுடைய மகள் 2 பேருமே இல்ல. இவங்க இப்ப அந்த கனவுக்குள்ளாடி அந்த இடத்துல அந்த ரூமுக்குள்ள ஒத்தக்கி இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த இடமே, அந்த வீடு, அந்த ரூமு அப்படியே தெரியுதுங்க. என்னடா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது, நம்ம கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கறது மாதிரி இவங்க கண்ணை தட்டி தட்டி முழிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் அந்த இடம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியுது. அதுல ஒரு நபரை இவங்க நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய கல்யாணி. ஆனா எதிர்த்தாப்புல நிக்கிறது அந்த முகம் வந்து அவங்க எங்க பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பையன் இறந்து போன போஸ்டர்ல அந்த பையனுடைய, அதாவது மகேஷ் அப்படிங்கிற அந்த பையனுடைய அந்த போஸ்டரை பார்த்திருக்கிறாங்க. அந்த பையனுடைய முகத்தை பார்த்திருக்கிறாங்க. அதே பையன் தாங்க இப்போ நம்மளுடைய கல்யாணி முன்னாடி அந்த வீட்டுக்கு உள்ளாடி நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்கிறான். வெளுன்னு உடம்பு ஃபுல்லா வெள்ளை கலர்ல தெரியுது. இவங்க அரண்டு போய் ஆன்னு பாக்குறாங்க. ஏன்னா பக்கத்துல 2 பேருமே இல்ல அப்படிங்கறது மாதிரிதான் அந்த கனவு காட்டுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அத்தைன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துனாலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த நபர் முன்னோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. மகேஷ் கிட்ட வந்துடுறாருங்க. கிட்ட வந்து அப்படியே டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கல்யாணியுடைய கழுத்தை அப்படி ஸ்ட்ராங்கா இறுக்கி பிடிக்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்துருது. கையை எடுக்க முயற்சி பண்றாங்க. எழும்பி உட்கார்ந்து இருந்தாலும் கையை எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அப்படியே கீழே படுக்க வச்சிருது. இவங்க மறுபடியும் அந்த கட்டில படுத்துடுறாங்க. இப்பவும் கையை எடுக்க முயற்சி பண்றாங்க. கையை எடுக்க முடியல, காலை எடுக்க முடியல, எதையுமே அசைக்க முடியல. இவங்க கத்தக்கூடிய அந்த சத்தம் வந்து வெளியவே கேட்கல. பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க கல்யாணி. கடைசி நேரத்துல அவங்களால மூச்சு விட முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே அவங்க கும்பிடக்கூடிய ஐயனாரை தாங்க மனசுல வேண்டுறாங்க. ஐயனாரே காப்பாத்து, ஐயனாரே காப்பாத்து அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே, அதாவது அந்த மாதிரி அவங்க அந்த ஐயனாருடைய அந்த ஐயனாரே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் அந்த இடத்துல வெளியே வருதுங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல படுத்திருந்த அத்தை முழிச்சிடுறாங்க. முழிச்சு என்னமான்னு இவங்களை உழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உழுப்பும் போது தாங்க அவங்களுக்கு ஞாபகமே வருது. எந்திரிச்சு மூச்சை வாங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன யாரும் இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மகேஷ் அப்படிங்கிற அந்த பையனுடைய அந்த போட்டோவை வந்து அவங்க வந்து அந்த போஸ்டர்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த பையனுடைய முகத்துல தான் நான் இங்க வந்து அந்த நபரை பார்த்தேன். என்னுடைய உடம்புக்கு மேல அப்படியே ஏறி உட்கார்ந்துட்டான், இந்த மாதிரி என் கழுத்தை நெரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பூஜா ரூம்ல போய் கொஞ்சம் திருநீரை எடுத்துட்டு வந்து இவங்க நெத்திலையும் போட்டு கொஞ்சம் தண்ணீரையும் கலந்து அதையும் அவங்க குடிக்க வைக்கிறாங்க. குடிச்ச பிறகு இவங்க கொஞ்சம் நேரம் நிம்மதியா பெருமூச்சு விட்ட பிறகு தாங்க அந்த இடத்துல தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில இங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம், நம்ம 3 நாள் நின்ட்டோம், போதும், இதுக்கு மேல நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில அவங்க அத்தை வீட்டை விட்டு இவங்க கிளம்பியும் வந்துடுறாங்க. நேர வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட போய் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படி எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, அங்க வச்சு இப்படி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் ஒன்னும் இல்லம்மா, நம்மளுடைய ஐயனார் கோவிலுக்கு நீ போயிட்டு வா, அதாவது இவங்களுடைய குலதெய்வம் ஐயனார் அப்படின்னு சொல்லப்படுது, அந்த ஐயனாரை போய் நீ பார்த்துட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஸ்ரீகல்யாணியும் ஸ்ரீகல்யாணியுடைய அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து அந்த கோவிலுக்கும் போயிடுறாங்க. கோவிலுக்கு போய் அங்க போய் பெரிய பூஜை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நார்மலான பூஜைகள் தான் நடந்திருக்குது. அங்க இருந்து திருநூறுலாம் வாங்கிக்கிட்டு நெத்தியில போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு அடுத்த பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்யாணி வந்து தனியா ஒரு ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய லவ்வரான புவனகுமார் கிட்ட இந்த மொபைல்ல வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் அவங்க பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காகவே இவங்க தனியா ரூம்லயே படுத்துருவாங்க. அம்மாவை கூட கிட்ட சேர்க்கறது கிடையாது. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கல, ஒரு 12 மணி தான் ஆயிருக்கு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ளாடி பவர் கட் ஆயிருக்குங்க. பவர் கட் ஆன உடனே எப்பவும் சரி இவங்களுக்கு வந்து இந்த பேக்கப்புக்காக ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க இவங்க வீட்டுல இருக்குது. ஏன்னா இவங்க வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த ஜெனரேட்டரை வந்து அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா போய் ஆன் பண்ணிடுவாரு. அப்படி அவங்க அப்பா ஆன் பண்றதுக்காக அவர் வெளியே போயிருக்கிறாரு, கதவை ஓபன் பண்ணிட்டு. ஆனா வீடு கும் இருட்டா இருந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த நேரத்துல அந்த இருட்டுக்குள்ள ஒரு விஷயத்த இவங்க பாக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த மொபைல் லைட் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆன் பண்றாங்க. ஏன்னா இருட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா.
டக்குன்னு ஆன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டில் அவங்க முன்னாடி அந்த நபருடைய, அதாவது மகேஷ்ங்கிற அந்த இறந்து போன அந்த ஆன்மாவுடைய உருவ தோற்றம் அப்படியே நின்றுட்டு இருக்குங்க. அரண்டுறாங்க, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு வெளியே போனாங்க அப்பா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு வேக வேகமா உள்ள ஓடி வர்றாரு. உள்ள வந்து பார்க்கும்போது ஸ்ரீகல்யாணி அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. கட்டில இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. மொபைல்ல வந்து ஆல்ரெடி புவனகுமார் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்ததுனால இந்த சத்தம் கேட்டதுமே அவர் பக்கத்து வீடு தாங்க, ஒரு 2 வீடு தள்ளி தான் அவர் இருக்காரு. அவரு அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு வர்றாரு, இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளாடி எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க ஸ்ரீகல்யாணியுடைய அப்பா அம்மா எல்லாருமே அங்க அந்த இடத்துல கூடிடுறாங்க. அண்ணன் நிக்கிறாரு, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க நடந்த விஷயத்த அப்படி சொல்றாங்க. இந்த தண்ணீர் தெளிக்கப்பட்டு எழுப்புற தான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை என் முன்னாடி பார்த்தேன், அது அந்த மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. என்னடி இது, சும்மா போனீங்க, எங்க இருந்துட்டு இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அண்ணன் சொல்றாரு, என்ன அப்படின்னா, நாங்க யாரையும் இழுத்துட்டு வரல, ஆனா இது ஏதோ பின்னால வந்துருச்சு, குளிக்க போன இடத்துல ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர ஐயனார் கோவில் பூசாரியை போய் பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே போய் பாக்குறாங்க. பார்த்து விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை ஆயிட்டு இருக்குது, நீங்க வந்து ஒன்று பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் இவங்க பெரிய ஒரு தலைக்கட்டான ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனால அந்த ஐயனார் கோவில் பூசாரியும் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடுறாருங்க. வந்து அவரு தான் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு ஐயனாருடைய சில பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாடின உடனே அவருடைய உடம்புக்குள்ளாடி அப்படியே ஐயனார் வந்து இறங்கிடுறாரு. இறங்கின உடனே ஓ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுக்க, அந்த சத்தத்தோட நம்மளுடைய கல்யாணியுடைய உடம்புல தாங்க மகேஷுடைய ஆன்மா அப்படி உள்ள இருக்குது, அது ஆட ஆரம்பிக்குதுங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப பாதுகாப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆன்மா எப்படி இவங்களை பிடிச்சது அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல வச்சு கேட்கறாங்க, எதுக்குடா நீ இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஐயனார் பூசாரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது தாங்க அது சொல்லுது, என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒருத்தைய லவ் பண்ணி இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனு கூட போயிட்டா, அப்படி போனதுனால என்னால தாங்க முடியாம நான் விஷம் சாப்பிட்டு இறந்துட்டேன். அதுவும் கடைசி அவங்க அந்த பையன் இறந்ததை அந்த ஆன்மா சொல்லுதுங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, ஒரு விஷம் சாப்பிட்டுக்கிட்டு இறந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த லவ்வர் பொண்ணை போய் பார்த்துருக்கான். வேற ஒரு பையனு கூட அது ஓடி போயிடுச்சு இல்லையா, அந்த பொண்ணை தேடி போய் நீ என் கூட வந்துரு, நான் உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் மூஞ்சில் அடிச்ச ஒன்னு எனக்கு பிடிக்கல, நீ போயிட்டே இரு அப்படிங்கறது மாதிரி கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகள் சொல்லி திட்ட, அந்த மன வலியோட அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, இந்த வயலுக்கெல்லாம் அடிப்பாங்க இல்லையா பூச்சிக்கொல்லி மருந்து, அதை வாங்கிட்டு வந்து அந்த தோப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தோப்புல தாங்க இருந்து குடிச்சிருக்கிறான். அதுவும் சரக்கோட சேர்த்து குடிச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா, சாகும்போது வலி தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி குடிச்சவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தன்னைத்தானே, அதாவது அவன் இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உருண்டே வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவனுடைய அடி வயரெல்லாம் பயங்கரமா வலி ஏற்பட்டு அந்த அவ்வளவு போதையில இருந்த பிறகு அந்த வலி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனால தாங்கிக்க முடியல. அவன் அங்க இருந்து உருண்டு தண்ணி குடிக்கிறதுக்காக தாங்க அந்த தொட்டி பக்கம் வந்திருக்கிறான். ஏன்னா தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாவது அந்த வலி தீரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். ஆனா இந்த மாதிரி விஷங்கள் சாப்பிடும்போது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய குடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குடல் வந்து சுண்ணாம்பு நம்ம வாயில வச்சாலே பொத்துரும் இல்லையா, அந்த மாதிரியான எஃபெக்ட் உள்ளது தாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம். இது உள்ள போனோடனே குடலை வந்து அப்படியே வலை மாதிரி அரிக்க ஆரம்பிச்சு குடலுக்குள்ள இருந்து ரத்தங்கள் வெளியேறி ரொம்ப கொடூரமான முறையில இந்த நபர் வந்து இறந்திருக்கிறாரு. அந்த வலியை அவரால் தாங்க முடியல, தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த தொட்டிக்குள்ள வந்துடுறாரு. உருண்டு தான் அவரால் எந்திரிச்சு நிக்க விட முடியாதான். ஆனா கிட்ட வந்து அந்த ஒரு மடை மாதிரி இருக்கும், அதுல தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குமா கொஞ்சம் கொஞ்சமாட்டு. அதை குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதை குடிச்ச உடனே கொஞ்சம் கூட நெருப்புற எண்ணெயை ஊத்தினா எந்த மாதிரி எரியுமோ அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலியை கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த 15 நிமிஷத்துல அவர் ஏன்டா இந்த விஷத்தை நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மனசார வெந்து போயிருதுங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அதுக்கு வலியை தாங்க முடியாம அந்த இடத்துல தன்னுடைய உயிரை மாச்சிருக்குது. அந்த ஆன்மா தாங்க மகேஷுடைய ஆன்மா. அந்த ஆன்மா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய பெண்ணான நம்மளுடைய ஸ்ரீகல்யாணிய பார்த்துருக்குது. அந்த பெண்ணுடைய முகஜாடையும் அவர் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய முகஜாடையும் ஒரே மாதிரியான அமைப்புல இருந்ததுனால தன்னுடைய காதலி மாதிரியே இருக்காளே, இவளாவது நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிடுவாளா, அதாவது செத்த பிறகு அவங்களுடைய யோசனையை பாருங்க, கல்யாணம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டுதாங்க இந்த பொண்ணுக்கு பின்னால சுத்தி இருக்கிறாரு. அப்படி சுத்தினது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய உடலுக்குள்ளாடி நம்மளால போக முடியும் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளேயும் ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்துதாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த பையன் இருந்த இடத்துல அந்த வீட்டை சுத்தி பைக்கை ஓட்டினாங்க அப்படின்னு நான்
நான் சொன்னேன் பாத்தீங்களா, அப்பம் கூட அந்த ஆன்மா யாரை கொல்லதுக்கு முயற்சி பண்ணி இவங்க உடம்புல வந்தது அப்படின்னா நம்மளுடைய புவனகுமாரை தாங்க போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்குது. அப்பதான் இந்த பெண் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க அந்த வேலையை பார்த்துருக்குது. ஆனா என்ன அப்படின்னா புவனகுமார் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி அவருக்கு இடுப்புல தாயத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க அவங்க வீட்டுல. அதனால அவரை தொடவே முடியல. இருந்தாலும் இந்த பெண்ணுடைய உடம்புல இருந்துகிட்டு அவரை கொல்லதுக்கான விஷயத்த அங்கே இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது. ஆனா அன்னைக்கு அந்த இருட்டுல, அதாவது அந்த கரண்ட் போன டைம்ல தன்னுடைய உருவத்தை வெளியே கொண்டு வந்த நேரத்துல மறுபடியும் இந்த பெண் வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறது மாதிரி தாங்க ஐயனார் கிட்ட விஷயத்த சொல்லுது. உடனே அந்த இடத்துல ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்ன மாதிரிப்பட்ட ஆன்மாக்களை நான் என் காலுக்கடியிலேயே சவுட்டி வச்சிருப்பேன், யாருக்கும் தரமாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு இது இல்லாத மனுஷர்கள், அதாவது மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர்கள், அதாவது இறந்து போன ஆன்மாக்கள் கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில வேலைகள்லாம் பார்க்கிறாரு அந்த பூசாரி. பார்த்து முடிச்சு அந்த பெண், அதாவது நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த உடல்ல இருந்து கொஞ்சம் அந்த ரிலீஃப் கிடைக்குது. என்ன அப்படின்னா அது நம்மளுடைய உடம்பை விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கறது மாதிரி அவங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க திட்டவும் செய்யறாங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணியோடைய அப்பா திட்டுறாரு, என்னடி இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைச்சிட்டு வந்திருக்கிற, எதுக்கடி அங்கெல்லாம் போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி, இதுக்காக தான் போறாங்க, குளிக்கிறது தான் அவங்களுடைய பெஸ்ட், அதுக்காக தான் போனாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் இந்த இடத்துல இப்படிதாங்க நடந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய ஸ்ரீ கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா மற்றும் நம்மளுடைய புவனகுமாருடைய அப்பா, அதன் பிறகு ஸ்ரீ கல்யாணியுடைய அண்ணன், இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 3 கோழிகள், அதன் பிறகு சில ஆயுதங்களோட அந்த பையன் இறந்து போன அதே இடத்துக்கு போறாங்க. அதாவது சுடுகாடு கிடையாதுங்க, அந்த தோப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோப்புல தானே அந்த பையனுடைய உயிர் பிரிஞ்சுது. அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆணி எல்லாம் வச்சு அடிச்சு அந்த இடத்துல, அந்த பையன் எந்த இடத்துல இறந்தானோ அந்த இடத்துல ஆணி எல்லாம் வச்சு அடிச்சு சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி கோழியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை அந்த இடத்துல ஊத்தி இனிமேல் இந்த ஆன்மா வந்து யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான வேலையை இவங்க பார்த்து விட்டுறாங்க. அதன் பிறகு இவங்க லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலுக்கு எதுவுமே வந்தது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு புவனகுமார் மற்றும் ஸ்ரீ கல்யாணி 2 பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருந்தாங்க. 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய லைக் தான் என்னுடைய ஊக்கம், அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.